ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னோ மேகங்கள். இன்றைக்கி நம்ம ஸ்னோ மேகங்களில் கிறிஸ்மஸ்க்கு நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்காக கிறிஸ்மஸ் wreath தான் செய்ய போகிறேன். அதுக்காக நான் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இது கூட கடைகளில் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் கலராக அந்த மாதிரி கிடைக்கும். நான் இதில் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். முதல்ல இந்த ஃப்ரேமில் ரோப்பு அப்படி இல்லைன்னா சின்னதாக ரிப்பன் மாதிரி ஏதாவது கெட்டி விட்டுக்கோங்க. அப்படி பண்ணுறதுனால நம்ம ஈஸியாக வாலில் ஹேங் பண்ணிக்கிறலாம். நான் எம்ப்ராய்டரி ஃப்ரேம் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வட்ட வடிவத்தில் வேறு ஏதாவது இருந்தாலும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இப்போ wreath செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல இதை நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வந்து ஃப்ரேமில் வச்சுட்டு நீங்கள் ஒட்டி விட்டாலும் பரவாயில்ல. நான் இது அப்படியே இதுக்கு மேலே இன்னும் ஒரு சுற்றிக்க போகிறேன். இப்படி பண்ணுறதுனால இது கலந்து போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ரொம்ப டைட்டாக சுற்ற வேண்டாம், கொஞ்சம் லூஸாகவே சுற்றிக்கோங்க. இதே மாதிரி ஃப்ரேம் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கோங்க. கேப் எதுவும் வராத மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. wreath க்ரீன் கலரில் செஞ்சால் தான் ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கி செஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி முடிக்கும் போதும் அதோட ஓரத்தை ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது பக்கத்தில் இருக்கக்கூடியதுக்குள்ளே லைட்டாக மடித்து விட்டுட்டோன்னா அது கலந்து போகாமல் நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறோம். இடையில கேப் எதுவும் இருந்ததுன்னா ஃப்ரேம் தெரியாத அளவுக்கு அதை நல்லா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இது மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரெட் கலரில் செர்ரி மாதிரியும் சில்வர் கலர்லேயும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கடைகளில் வாங்கிக்கோங்க. நான் இதை ஒன்றா எடுத்து ரோல் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுக்குள்ளே விட்டு மாட்டியிருக்கேன். இது கலந்துலாம் போகாது. ஒருவேளை இது கலந்து போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா ஃப்ளெக்சிபிள் ஒயர்லாம் கடைகளில் கிடைக்கும். அதை வாங்கி லைட்டாக இதில் ரோல் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட காம்பு பகுதியுமே நல்ல பெருசாக தான் இருக்குது. இதில் மாட்டி விடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், டெக்கரேட் பண்ணி முடிச்சாச்சு. நான் ஒரு சைடு மட்டும் வச்சுருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா wreath ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ஹேங் பண்ணிக்கிறலாம். அப்படி இல்லைன்னா கடைகளில் எஸ் டைப்பில் ஹூக் கிடைக்கும். இது கூட வேறு ஏதாவது டெக்கரேஷன் பொருட்களையும் சேர்த்து நம்ம ஹேங் பண்ணிக்கிட்டோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். நான் பெல் வாங்கியிருக்கேன். இதையும் சேர்த்து ஹேங் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி சாண்டாவோட பிக்சர் கூட கிடைக்கும். இதையும் சேர்த்து மாட்டிக்கலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக இருக்கும். இப்போ நம்மளுடைய wreath ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்னோ மேகங்களை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.